construction techniques and practices. ஸோ நம்ம ஃபஸ்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த லெக்சரில் நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரீன் பில்டிங் அண்ட் நேச்சுரல் பில்டிங். ஸோ அதை பற்றி தான் இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ க்ரீன் பில்டிங் இப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்டல் லுக் இருக்கும். பட் ஆனால் இது க்ரீன் பில்டிங்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இட் ஜஸ்ட் ஒன்லி ப்ரிவென்ட்ஸ் த என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து என்விரான்மெண்ட்டை ப்ரிவென்ட் பண்ணி இங்கே வந்து நிறையா டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பில்டிங் உள்ள என்ன மாதிரியான எனர்ஜி ரிசோர்ஸஸை கம்மி பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ஓகேவா? ஸோ இப்போ க்ரீன் பில்டிங்கோட டெஃபினேஷன் பார்த்துறோம். க்ரீன் பில்டிங் இஸ் எ பில்டிங் விச் யூசஸ் லெஸ் வாட்டர், ஆப்டிமைஸ் எனர்ஜி எஃபிஷியன்சி. அதான் நான் சொன்னேன், ஆப்டிமைஸ் எனர்ஜி எஃபிஷியன்சி, conserves natural resources, generate less waste and provides healthier space for occupants when compared to conventional building. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எனர்ஜி எஃபிஷியன்சியாக இருக்கா பில்டிங்கில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா வாட்டரை கம்மியாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கடுத்து எனர்ஜி எஃபிஷியன்சி இருக்கா, கம்மியாக ஆகுதா, பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கடுத்து நேச்சுரல் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணாமல், அதாவது அதை கன்சர்வ் பண்ணணும். நீங்கள் நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் இப்போ சாண்டு இதெல்லாம் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். அதை நீங்கள் கன்சர்வ் பண்ணணும். இதில் வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேக்ஸிமைஸ் பண்ணுறக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி வேஸ்ட்டு க்ரியேட் ஆகுறது, ஜென்ரேட் ஆகுது தெரியுமா, அந்த வேஸ்ட்டும் கம்மியாகணும். நார்மலாக நீங்கள் பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனோட இதெல்லாமே கம்பேர் பண்ணணும். நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே நார்மலாக பண்ண கன்ஸ்ட்ரக்ஷனோட கம்பேர் பண்ணணும். அதில் உங்களுக்கு எந்த மாதிரியான எப்படி சொல்கிறது, எந்த மாதிரியான மினிமைசேஷன்ஸ்லாம் வருதோ அதை பொறுத்து தான் இந்த பில்டிங் வந்து க்ரீன் பில்டிங் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? நான் இந்த பாயிண்ட்டும் சேர்த்து இதெல்லாமே தான் மெயின் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இட் ப்ரொவைட் ஹெல்த்தியர் ஸ்பேஸ் ஃபார் ஆக்குபென்ட்ஸ். அதே மாதிரி வாலடைல் சப்ஸ்டன்ஸ் வந்து பெயிண்டில் வந்து நிறையாவே இருக்குது. லெட்டு இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்றப்ப நீங்கள் பெயிண்ட் இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க, இப்போ வாலடைல் சப்ஸ்டன்ஸும் வரும். இது மட்டும் இல்லாமல் உள்ளே யூஸ் பண்ணுறக்கூடிய மெட்டீரியல்லேருந்து வாலடைல் சப்ஸ்டன்ஸ் வரும். இதெல்லாம் எங்கே வரும்னா அந்த ஆக்குபென்ட்ஸ் யாரை வந்து உள்ளே வந்து வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து தீங்கு தரக்கூடிய விஷயமா மாறலாம். ஓகேவா? ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ ஹெல்த்தியர் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்களோ இந்த பில்டிங் மூலிமா, இதெல்லாம் இதோட கம்பேர் பண்ணணும் பாருங்கள், கன்வென்ஷனல் பில்டிங்கோட கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா சஸ்டைனபிள் பில்டிங் ஆர் எக்கோ பில்டிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதாவது உலகத்தில் யூஸ் பண்ணுறாங்களே ஃப்ரெஷ் வாட்டர், அதில் 1/6 பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி வுட்டுலாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்களே, வுட்டு வந்து தேவைக்காக வெட்டுறாங்க தெரியுமா, மரத்தை இதெல்லாமே. அதில் 4/1 பங்கு, ஓகே, 1/4 பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, இந்த விண்டோஸ், டோர்ஸு இல்லை இனி அதர் ஃப்ரேமாக கூட இருக்கட்டும், அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து மெட்டீரியல் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸ். ஓகே, மெட்டீரியல் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸ் இதில் 2/5 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து வேர்ல்டு குளோபல் லெவலில் எடுத்துருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட். ஓகேவா? அதுக்கடுத்து என்விரான்மெண்டல், இந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இந்த மெயினாக க்ரீன் பில்டிங்கோடைய கான்செப்ட் என்னென்னா என்விரான்மெண்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? நீங்கள் வந்து இது மூலயமா இருந்து வரக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸை கம்மி பண்ணணும். அதே மாதிரி கன்சர்வேஷன், எனர்ஜி ரிசோர்ஸை கன்சர்வ் பண்ணணும். அதே மாதிரி மெட்டீரியலில் வந்து கன்சர்வ் பண்ணணும். மெட்டீரியலை கன்சர்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த என்விரான்மெண்டல் அஃபெக்டிங் அப்படின்றது வந்து கம்மியாகிரும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்விரான்மெண்டல் பேஸ் பண்ணியே வரும். ஸோ இந்த கான்செப்டை கொண்டு வந்ததும் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி அப்படின்றவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அவங்க தான் இந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ப்ராக்டிசஸ் இருக்குல்ல, க்ரீன் பில்டிங் ப்ராக்டிசஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் இம்பேக்டை கம்மி பண்ணோம், இல்லை எலிமினேட் பண்ணோம். ஓகே, ரெடியூஸ் பண்ணோம் இல்லை எலிமினேட் பண்ணோம். அப்புறம் இது வந்து டிசைனை வந்து எப்படி சொல்றதுன்னா அன்சஸ்டைனபிள் டிசைன் அப்படின்னா என்னன்னா, சஸ்டைனபிள்னா நிலையானது, அன்சஸ்டைனபிள்னா நிலை இல்லாதது. அந்த டிசைனை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? இம்ப்ரூவ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் ஆப்ரேஷனல் ப்ராக்டிசஸ் இருக்குல்ல, இதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதில் க்ரீன் பில்டிங்கில். ஓகேவா? அதுக்கடுத்து பிரின்சிபல்ஸ், இது என்ன பிரின்சிபல்ஸ்லாம் வச்சு இயங்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு மினிமைசஸ் கன்சப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மேக்ஸிமைஸ் ரீசைக்கிள் ஆஃப் ட்ரீட்டட் வாட்டர். அதாவது சொன்னேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நம்ம லெஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அப்போ வாட்டரை கம்மி பண்ணிவிட்டு இங்கே வந்து ரீசைக்கிள் வாட்டர் இருக்குல்ல, அதை வந்து மேக்ஸிமைஸாக யூஸ் பண்ணணும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று பாருங்கள், கன்சப்ஷன் ஆஃப் மெட்டீரியல், அதை மினிமைஸ் பண்ணணும். நான் சொன்னல ப்ரீவியஸாகவே. அது மாதிரி
மேக்ஸிமைஸ் தேர் யூட்டிலிட்டி, மற்ற விஷயத்தோட யூட்டிலிட்டி அதிகப்படுத்தணும். ஓகேவா? அதுக்கடுத்து மினிமைஸ் எனர்ஜி கன்சப்ஷன், அதே மாதிரி தான் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷனும் கம்மி பண்ணணும். ப்ரொடெக்ட் த மெட்டீரியல் என்விரான்மெண்ட் பை அஸ்டியூட் சொல்யூஷன், அதாவது இமிடியட் சொல்யூஷன் அண்ட் யூஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். கிரியேட் நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன் பில்டிங்ஸ், பில்டிங்கில் நீங்கள் வாழ்கிறவங்களுக்கு நேச்சுரலான ஒரு என்விரான்மெண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும், ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அதுக்கடுத்து அடாப்ட் என்விரான்மெண்டலி சவுண்ட் அண்ட் ஹெல்த்தி ஒர்க் ப்ராக்டிசஸ். ஸோ என்விரான்மெண்டலி சவுண்ட் அப்படின்னா என்விரான்மெண்டலில் சுற்றி என்விரான்மெண்டலில் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கணும், அப்போ தான் அது வந்து என்விரான்மெண்டலி சவுண்டட். அதுக்கடுத்து ஹெல்த்தி ஒர்க் ப்ராக்டிசஸ், ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆக்குபென்சி. ஸோ ஹெல்த்தி ஒர்க் ப்ராக்டிசஸும் அதில் வந்து இருக்கணும், அந்த பில்டிங் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப அந்த ஹெல்த்தி ஒர்க் ப்ராக்டிசஸும் கொண்டு வரணும் நீங்கள். அதுக்கடுத்து கிரியேட் ஹெல்த்தி அண்ட் நான் ஹசார்டஸ் அண்ட் சேஃப் பிளேஸ். அதான் நான் முன்னாடியே சொன்னேன், அந்த வாலடைல் சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் சொன்னல. ஸோ இப்போ நீங்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே இது வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நான் ஹசார்டஸ் உங்களுக்கு வந்து பாதிப்பு தராது, சேஃப் பிளேஸாகவும் இருக்கும். அதுக்கடுத்து பேலன்ஸ் என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் வித் காஸ்ட் அண்ட் எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் என்விரான்மெண்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காஸ்ட்டை அதிகப்படுத்திடாமல் எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் சேர்த்து வச்சு செயல்படக்கூடிய ஒரு விஷயம் தான் க்ரீன் பில்டிங் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ பெனிஃபிட்டுக்கு வந்துடணும். எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் தான் மெயினாக பார்ப்போம். ஓகேவா? டிஸ்அட்வான்டேஜஸை கன்சிடரே பண்ண மாட்டோம், அட்வான்டேஜஸ் தான் பார்த்து நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணி நிறைய தப்புகளும் நடந்திருக்கு. இப்போ இந்த பில்டிங்கில் தப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. டிஸ்அட்வான்டேஜஸில் மேஜராக வந்து எப்படி சொல்கிறது, பழைய பில்டிங்கில் டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததால் தான் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டே கொண்டு வரும். என்விரான்மெண்ட்டில் பாதிக்கப்படுதுன்றதால தான் இந்த கான்செப்ட் கொண்டு வரும். ஸோ இதை இம்ப்ரூவ் தான் பண்ணணும் அடுத்து. ஸோ இப்போ இதில் கரண்ட்டில் இருக்கக்கூடிய டெக்னிக்கில் என்ன பெனிஃபிட்னு பார்ப்போம். அதை வந்து 3 விதமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்கனாமிக், சோசியல், அடுத்து என்விரான்மெண்டல்னு பார்ப்போம். ஸோ எக்கனாமிக்னு நீங்கள் பார்க்குறப்ப ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. அதாவது பில்டிங் கட்டி நம்ம உள்ளே உட்காந்துட்டு நம்ம வந்து அந்த எப்படி சொல்கிறது, ஆப்ரேட்டிங்கில் இருக்கும்ல அந்த பில்டிங்கு. ஸோ அப்போ அந்த காஸ்ட் வந்து கம்மியாகுது. அப்புறம் இம்ப்ரூவ்டு ஒர்க் எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, ஒர்க்கும் எஃபிஷியண்ட்டாக ஆகுது, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கடுத்து இன்க்ரீஸ்டு ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ஸோ க்ரீன் பில்டிங்னு போகிறப்ப உங்களுக்கு என்விரான்மெண்ட், கம்ஃபர்ட் ஜோன், சேஃப் எல்லாமே வரப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராப்பர்ட்டி வேல்யூ அதிகமாகுது. அதுக்கடுத்து டிக்ரீஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரெயின். ஸோ டிக்ரீஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரெயின்னா எப்படி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னாலே நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நீங்கள் வந்து நிறையா வந்து செலவிடுற மாதிரி வரும். ஸ்ட்ரெயின்னா டிஃபிகல்ட்டிஸ் இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அது எல்லாமே இந்த பில்டிங்கில் கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாகுது. ஏன்னா நீங்கள் எல்லாமே எப்படி சொல்கிறதுனா ஒரு என்விரான்மெண்டலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெக்குவயர்மெண்ட் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அதனால் இது கம்மியாகும். அடுத்து லெஸ் மெயின்டெனன்ஸ். இந்த மாதிரி பில்டிங் நீங்கள் கட்டுறப்ப மெயின்டெனன்ஸ்ன்றது கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா பில்டிங்கை இந்த பில்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் இது பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ எல்லாமே மெயின்டெனன்ஸோடு தான் இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக லெஸ் மெயின்டெனன்ஸ் தான் ரெக்வயர்டு. அதுக்கடுத்து சோஷியல் பாயிண்டில் பார்க்குறப்ப கம்ஃபர்ட் அண்ட் ஹெல்த். ஸோ கம்ஃபர்ட் அண்ட் ஹெல்த் அப்படின்றது உள்ளே இருக்கவங்களுக்கு, ஆக்குபென்ஸுக்கு ரெண்டுமே கிடைக்கும். அதுக்கடுத்து அஸ்தட்டிக் குவாலிட்டி. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் பார்த்தீங்கல்ல ஒரு இமேஜில், ஸோ அப்போ அதிலே பார்த்துருப்பீங்களா ஒரு நல்ல அஸ்தட்டிக் வியூ கொடுத்ததில்ல. ஸோ அந்த மாதிரியான குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். மினிமைஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரெயின். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த பாயிண்ட் தான், எக்கனாமிக்கில் பார்த்த பாயிண்ட்டு. அதுக்கடுத்து இம்ப்ரூவ்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ இம்ப்ரூவ்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா இப்போ நீங்கள் வந்து காஸ்ட்டு ஆப்ரேஷனல் காஸ்ட்டு கம்மியாக போகுது. அப்போ இதுவே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஸோ அது ஒரு மெயின் பாயிண்ட். அடுத்து இம்ப்ரூவ்டு ஆக்குபேஷனல் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இது எல்லாமே தான் சோஷியலில் வரக்கூடிய பெனிஃபிட். ஸோ நம்ம ப்ரீவியஸாக சோஷியல் அப்புறம் எக்கனாமிக்கல் ஓரியன்டாக பார்த்தோம். நம்ம இப்போ வந்து என்விரான்மெண்டல் ஓரியன்டாக பார்க்கணும். மெயின் பெனிஃபிட்டே என்விரான்மெண்டலை பேஸ் பண்ணி தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், எனர்ஜி வாட்டர் சேவிங்ன்றது அதோட அப்ஜெக்டிவாக, அதாவது பிரின்சிபல்லையும் வந்தது, அப்புறம் அதோடைய டெஃபினிஷன்லேயும் வந்தது. ஸோ இது என்விரான்மெண்டலோடைய கன்சர்னில் வரக்கூடிய பாயிண்ட். ஸோ அதான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து 30 to 40% வந்து நீங்கள் எல்லாமே சேவ் பண்ணலாம். எனர்ஜியாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும். வாட்டர் வந்து நியர்லி 10 to 20% நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். அதுக்கடுத்து ரெடியூஸ் ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் அண்ட் எனர்ஜி. இதான் நான் ப்ரீவியஸாகவே சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து வெளியே சுற்றி வந்து மரங்கள் இந்த மாதிரியான அவுட்டர் அட்மாஸ்பியர் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் வந்து வென்டிலேஷன் போகிறதுக்கு அதுக்கடுத்து எனர்ஜி நீங்கள் வந்து வெளியே வந்து, அதாவது இப்போ நம்ம டியூப் லைட்லாம் வந்து இப்போ நார்மல் அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு ஃப்ளோருக்கு மினிமம் 4 பில்டிங்ஸ் வருது. அப்போ கண்டிப்பாக சென்ட்ரலாக வரக்கூடிய பில்டிங்க்கு அப்படின்றப்ப கண்டிப்பாக வெளியிலேருந்து வெளிச்சம் வர்றது அப்படின்றது இப்போ கம்மியாயிடுச்சு.
நிறைய இடத்துல ஓடிஎஸ் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. பட் இருந்தாலுமே வெளிச்சம் அப்படின்றது வர்றது கம்மியாயிடுச்சு. ஸோ அப்போ அவங்க பகல்லையுமே லைட் போட வேண்டிய தேவை அதிகமாக இருக்குது. ஸோ அந்த தேவையால் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு அதிகமாகுது. அது வந்து கோல் இல்லை நியூக்ளியர் அப்படின்னா என்விரான்மெண்டல் பாதிப்பும் இருக்குது. இதை தவிர்த்து சோலார் இந்த மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் நான் என்விரான்மெண்டலில் டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயத்துல சொல்கிறேன். ஸோ ஒரு எனர்ஜி எந்த அளவுக்கு போகுது, ஸோ எங்கே வந்து இப்போ நம்மளுக்கு வந்து டியூப்லைட் போடுறாங்க பகல்லையே அந்த மாதிரியான இடத்துல, ஸோ அது எல்லாமே நீங்கள் கம்மி பண்ணலாம். அதுக்கடுத்து ஆஃப்செட் க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ இதுவும் உங்களுக்கு ப்ரீவியஸாக சொன்னது, க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து கம்மியாகும்னு சொல்லி நம்ம பிரின்சிபல்லே பார்த்தோம். ஸோ அதுதான். அதுக்கடுத்து இம்ப்ரூவ் வாட்டர் அண்ட் ஏர் குவாலிட்டி. ஸோ வாட்டரும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா. அதுக்கடுத்து ஏர் குவாலிட்டி அப்படின்றது வந்து அந்த இன்டோர் ஏர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே. ஓகேவா. நான் வந்து ப்ரீவியஸாகவே சொன்னேன், பெயிண்டில் வந்து லெட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரேட்டும், பெயிண்டோட ரேட்டு எப்படிலாம் இருக்குது அப்படின்னா இந்த லெட்டு இந்த குரோமியம் இதெல்லாம் வந்து எதில் வருது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பெயிண்ட் ரேட்டே இருக்குது. அது இல்லாமல் தான் நீங்கள் வெதர் ப்ரூஃப்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் எப்படி சொல்கிறதுன்னா நிறைய விளம்பரங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் வந்து இது இருக்குது, ஸோ இது வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இதனால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அட்மாஸ்பியர் வீட்டுக்குள்ளே இருக்கும், வெளியேந்து வரக்கூடிய எப்படி சொல்கிறது டிசீஸு இதெல்லாமே வராது அப்படின்ற மாதிரிலாம் இப்போ சொல்கிறாங்க தெரியுமா. ஆனால் இந்த விஷயங்கள் வந்து மெயினாக நீங்கள் கன்சர்ன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இன்டோர் ஏர் குவாலிட்டி அப்படின்றது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்தில் க்ரீன் பில்டிங்கில். அதுக்கடுத்து கன்சர்வ் அண்ட் ரீஸ்டோர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இதுதான் மெயின் பாயிண்ட்டு. என்விரான்மெண்டல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்சர்வும் பண்ணணும், ரீஸ்டோரும் பண்ணணும். ஸோ அதுதான் எதை நேச்சுரல் ரிசோர்ஸை. ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய க்ரீன் பில்டிங்கில் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், இந்த இமேஜில் வந்து உங்களுக்கு டைரெக்டாக சன்லைட் வந்து வருது பில்டிங்கில். ஸோ இது வந்து ஒரு பில்டிங்னு வச்சுக்கோங்க. பால்கனி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டேர்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ரூஃபில் வந்து பிளான்ட்டும் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபோட்டோ வோல்டைக் ஜெனரேஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து அது மூலியமாகவும் நீங்கள் வந்து கரண்ட் வந்து எடுத்துக்கலாம். அதேமாதிரி கட்டிங் டைரக்ட் லைட் வித் ஈவ்ஸ். ஓகேவா. ஸோ டைரெக்டாக வரக்கூடிய லைட்டும் வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்க. ஓகேவா. ட்ரீ மூலயமா. அதுக்கடுத்து கீழேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெசிடியஸ் ட்ரீ மூலியமாகவும் வெளிச்சம் டேரெக்டாக வரதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இப்போ நேச்சுரல் வென்டிலேஷன். ஸோ அதே மாதிரி மேலே வந்து இருக்கக்கூடிய பிளான்டேஷனுக்கு ரெயின் வாட்டர் ஸ்பார்க்லிங். அதுக்கடுத்து உள்ளே யூஸ் பண்ணுற, அதாவது ஸ்டார்ஸில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹை பெர்ஃபார்மன்ஸ் கிளாஸு. ஸோ இதெல்லாமே வருது. அதே மாதிரி நீ பாட்டமில் பார்த்தோன்னா இந்த வேஸ்ட் வாட்டர் ரீயூஸு, அப்புறம் ரெயின் வாட்டர் ரீயூஸ்க்கான ஒரு டேங்க்கும் பில்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி எஃபிஷியன்சி ரிமூவ் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் பாட்டமில் இருக்குது. அதுக்கடுத்து இன்டீரியர் வந்து டெக்கரேட்டிங் வித் யூஸிங் எக்கோ மெட்டீரியல்ஸ். ஓகேவா. எக்கோ மெட்டீரியல்ஸ் அதாவது என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ். அதுக்கடுத்து இந்த வால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வால் பற்றி நம்ம மேஜராக பார்க்கல. வாலுமே டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண மாதிரியான ஒரு டிசைன்லாம் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. பட் ஆனால் நீங்கள் உண்மையிலே க்ரீன் பில்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ்லாம் பண்ணிருக்காங்க. ஃபுல்லி எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் கன்சர்வ் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதுக்கேற்ற மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நிறைய ஆஃபீஸஸ் இருக்குது, நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா. நிறையா இப்போ உள்ள எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது. அதாவது காட்டுக்குள்ளே இருக்க மாதிரியான ஆஃபீஸஸ்லாம் நிறையா இருக்குது. அதுக்குன்னு அது வந்து க்ரீன் பில்டிங்கான்னு கேட்டால் இல்லை. பட் ஆனால் அந்த அவுட்டர் அட்மாஸ்பியரை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான வச்சுருப்பாங்க. அங்கே என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வேறு கன்சர்ன். பட் அதுலேயும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா எனர்ஜியை வந்து சேவ் பண்ணலாம். ஓகேவா. ஆனால் நம்மளுக்கு க்ரீன் பில்டிங் படி வாட்டர், ஏர் குவாலிட்டி, அப்புறம் எனர்ஜி சோர்ஸஸ் அதான் எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள், ஆப்ரேஷனல் எனர்ஜி, இது எல்லாமே கம்மி பண்ணணும். ஓகேவா. க்ரீன் பில்டிங் கான்செப்ட் படி. ஸோ நெக்ஸ்ட்டு கோல்ஸ். ஸோ லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட், சிட்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைன் எஃபிஷியன்சி, எனர்ஜி எஃபிஷியன்சி, மெட்டீரியல்ஸ் எஃபிஷியன்சி, இன்டோர் என்விரான்மெண்டல் குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட், அதான் சொன்னேன் இன்டோர் ஏர் குவாலிட்டி. அதுக்கடுத்து ஆப்ரேஷனல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆப்டிமைசேஷன், அதான் மெயின்டெனன்ஸ், லெஸ் மெயின்டெனன்ஸ், வேஸ்ட் ரிடக்ஷன், ரெடியூஸ் இம்பேக்ட் ஆன் டு எலக்ட்ரிசிட்டி நெட்ஒர்க். அதான் இது எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸாக பெனிஃபிட்டில் இல்லை பிரின்சிபலில் பெரிய பெரிய பாயிண்ட்டாக நான் சொல்லியிருப்பேன். அதை தான் இங்கே வந்து கட் ஷார்ட் பண்ணி, அதையும் கோல் தானே. ஸோ இதெல்லாமே பூர்த்தி செய்யணும் அவங்க கண்டிப்பாக. இதெல்லாமே தான் கோல்ஸ் ஆஃப் க்ரீன் பில்டிங். ஸோ லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட்,
இது ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் எஃபிஷியன்சி. அது வந்து டிசைன் பண்ணுறப்பயே ஸ்ட்ரக்சரும் நீங்கள் வந்து நல்லா கண்ட்ரோல்டபுளாக நீங்கள் பண்ணணும். ஓகே, ஏன்னா ஸ்ட்ரக்சர் டிசைன் தான் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதுதான் ஒரு பில்டிங் வந்து எக்கனாமிக்கலாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ நீங்கள் எலிவேஷன் போகிறப்ப உங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாகும். சேம் வே ஸ்ட்ரக்சருக்கும் உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதுவும் ஒரு மெயின் பார்ட்டு. அதுக்கடுத்து எனர்ஜி உங்களுக்கே தெரியும். மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதுக்கடுத்து இன்டோர் ஏர் குவாலிட்டி, அப்புறம் லெஸ் மெயின்டெனன்ஸ், வேஸ்ட் ரிடக்ஷன், 3R. ஸோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணணும். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி நெட்வொர்க். அதான் சொன்னேன், இந்த வென்டிலேஷன், ஃபேன் போடுறோம், டிவி போடுறோம், லைட் போடுறோம். ஸோ இது வந்து வெறும் டிவியோட நிப்பாட்டிட்டு ஃபேனு லைட்டு வந்து பகலில் தேவையில்லை, உங்களுக்கு இயற்கையாகவே காற்று கிடைக்கிது அப்படின்னா எவ்வளோ கரண்ட் வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். நீங்கள் நம்ம இதிலே பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் ஒரு 10 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் வந்து ரொம்ப இருக்கும் ஏப்ரல் மே மாதத்தில். நம்ம ஏன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த டைமில் எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. புழுக்கத்துக்காக எல்லாருமே ஃபேன் இந்த மாதிரியான பர்பஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன ஆகும், ஃபேனு, ஏசி இதெல்லாம் யூஸ் ஆகுறப்ப அந்த கன்செப்ஷன்றது ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா இன்னொரு இடத்துக்கு கிடைக்காம போகும். ஸோ இதெல்லாமே தான் அந்த எலக்ட்ரிசிட்டி நெட்வொர்க் அந்த டீலிங்கில் தான் நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த டாபிக் வரும், அதுதான் நேச்சுரல் பில்டிங். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது க்ரீன் பில்டிங், இப்போ பார்க்குறது நேச்சுரல் பில்டிங். ஸோ a natural building involves a range of building systems and the materials that place மேஜர் எம்பசிஸ் ஆன் சஸ்டைனபிலிட்டி. இங்கேயும் சஸ்டைனபிலிட்டி தான் பேசுகிறோம். இந்த நேச்சுரல் பில்டிங் சொல்கிறப்ப எனக்கு வந்து ஒரு காந்தி சொன்ன ஒரு வார்த்தை வருது. ஆக்சுவலாக நான் வந்து அதுவும் வந்து ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். ஒருத்தவங்க சொன்னாங்க சிவில் சம்மந்தப்பட்டு. சிவில்னாலே நம்ம வந்து பெரிய பில்டிங், பெரிய கட்டுமானங்கள் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் உண்மையாலே ஒரு பெஸ்ட்டு ஹோம் எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து காந்தி வந்து வச்சாராம் இன்னொருத்தவங்கள்ட்ட. அவங்க யாருன்னு எனக்கு மறந்துருச்சு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அது அவங்க சொன்ன கான்செப்ட் வேறு, ஆன்சர் வேறு. பட் ஆனால் காந்தியோடைய ஆன்சர் வந்து என்னவா இருந்தது அப்படின்னா, எந்த ஒரு இடத்துல டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றத வந்து தவிர்க்கப்படுதோ அந்த ஒரு இடத்துல நீங்கள் கட்டக்கூடிய பில்டிங் தான் உண்மையிலே ஒரு நல்ல பில்டிங். என்விரான்மெண்டலி அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ப்ரொடெக்டட் பில்டிங் மாதிரி சொன்னார். நீங்கள் ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடியான வீடுகள்லாம் பாருங்கள். என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த கடுக்கா அந்த இதெல்லாம் வந்து செங்கல் ஜல்லிலாம் போட்டு மேலே ரூஃப் வந்து க்ரியேட் பண்ணிருப்பாங்க. நீங்கள் அதுக்கும் ப்ரீவியஸாக போகிறீங்க, அதுலேருந்து ஒரு 30 years ப்ரீவியஸாக போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ஓடு பில்டிங் இருக்கும். ஓடில் தான் கடுக்கா இதெல்லாமும் போடுவாங்க. ஆனால் அது ரூஃப் மாதிரி வந்துருச்சு. ஆனால் ஓடு வீடுன்னு நீங்கள் ஓட்டு வீடில் போகிறப்ப நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கலாம். அங்கே வந்து வால் எப்படி மேட் பண்ணிருப்பாங்கன்னா வெறும் மட்டு, தப்பாக சொல்லிட்டேன், கிளேவும் அப்புறம் அந்த சுண்ணாம்பும் இதை சேர்த்து வச்சு வாலை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் பழைய காலத்தில் பண்ணது. ஓகேவா? ரெட் மட்டு அப்புறம் நம்மளுடைய சுண்ணாம்பு இதையும் சேர்த்து தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது அந்த காலத்தில் இருந்தது. அதெல்லாம் எப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவையில்ல. அங்கே நீ அங்கேயே வீட்டுக்கு தோன்ற மண்ணையே எடுப்ப, அந்த மண்ணையே எடுத்து வாழை கட்டிடுவ. ஓகேவா? மேலே ஓடு உனக்கு தேவை, ஓடு உனக்கு பக்கத்துலேயே கிடச்சிரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ உள்ள இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாரியிலேருந்து மண் வரும், அதே மாதிரி தண்ணி கூட இப்போ லாரியிலேருந்து தான் வந்து இறங்குது. ஸோ அந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோம். எது சஸ்டைனபிலிட்டின்றதை புரிஞ்சுக்குங்க. அதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வேஸ் ஆஃப் அச்சீவிங் சஸ்டைனபிலிட்டி, அதை எது மூலியமாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் இருக்குது பாருங்கள். த்ரூ நேச்சுரல் பில்டிங் ஃபோக்கஸ் ஆன் டியூரபிலிட்டி அண்ட் த யூஸ் ஆஃப் மினிமலி ப்ராசஸ்ட் plentiful or renewable resources as well as those that will recycle or salvage, produce healthy living environment and maintain indoor air quality. இது நேச்சுரல் பில்டிங்ன்றது பல கான்செப்ட் இருக்கும். ஓகேவா? அந்த கான்செப்ட் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு நேம் தான் நேச்சுரல் பில்டிங். இது கீழே பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஒரு இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த பில்டிங்க்கு இந்த பேர் அந்த மாதிரி வரும். அடுத்த லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அதுதான் வரும். ஸோ இதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி பில்டிங் வந்து அச்சீவ் பண்ணுறோம். ஓகே, நேச்சுரல் பில்டிங்கோடைய ஃபோக்கஸ் வச்சு அச்சீவ் பண்ணுறோம். அது வந்து டியூரபிளாகவும் இருக்கணும்,
அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ரினோபிள் ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடியதாக தான் இருக்கணும். அதேமாதிரி ரீசைக்கிள் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும். ஹெல்த்தி என்விரான்மெண்டலாகவும் இருக்கணும். அந்த ஏர் குவாலிட்டின்றதும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பில்டிங் டெக்னாலஜி. நான் ப்ரீவியஸாக சொன்ன தெரியுமா, பல டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ டிம்பர் ஃப்ரேமிங்னா என்ன, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். டிம்பர் ஃப்ரேமிங் அப்படின்றது ஒரு ஃப்ரேம், டிம்பர்லேயே வந்து வீடு கட்டுறது தான் டிம்பர் ஃப்ரேமிங். ஓகேவா? ஸோ மெட்டீரியல் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல். ஸோ டிம்பர் ஃப்ரேமிங். அதே மாதிரி போஸ்ட் அண்ட் பீம் ஃப்ரேமிங் அப்படின்றப்ப டிம்பர் தான் அங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க. அதோட வுட்டு இதெல்லாமே சேர்த்து வர மாதிரி இருக்கும். பீம் மாதிரியான ஸ்ட்ரக்சரில் கொடுப்பாங்க அதை. ஓகேவா? ஸோ அது வந்து போஸ்ட் அண்ட் பீம் ஃப்ரேமிங் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரா பேல் அப்படின்னா, ஸ்ட்ரா பேல்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபைபர் மாதிரி இருக்கும், அந்த வைக்கோல் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டி அதை வந்து அடுக்கி வீடு மாதிரி கூட செட் பண்ணுவாங்க. காப் அப்படின்றது அதான் மட்டும் இதுவும் சேர்த்து லைம் ஸ்டோனும் சேர்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியது காப்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து லைட் கிளே ஸ்ட்ரா. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் பண்ணுற மாதிரி. அதுக்கடுத்து எர்த்து பேக்னா வெறும் மண் மட்டும் பேக்கில் அடக்கி வச்சு அது மூலியமாக நீ வீடு கட்டுற, இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டுறனா அது. அதுக்கடுத்து லிவிங் ரூஃப், வேட்டில், நேச்சுரல் எர்த் பிளாஸ்டர் அண்ட் லைம் பிளாஸ்டர். ஸோ பிளாஸ்டர்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எர்த் பிளாஸ்டர் அதான் நம்மளுடைய அந்த ரெட் மட் இருக்குல்ல அது. அப்புறம் லைம் பிளாஸ்டர். அதுக்கடுத்து ரப்பிள் ட்ரெஞ்ச், அதான் ரப்பிள் மெசன்ட்ரி. இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. ரப்பிள் மெசன்ட்ரிலாம் அடுத்து படிப்பீங்க. வெறும் கல்லை மட்டும் பள்ளம் போட்டு, ட்ரெஞ்ச்னா பள்ளம் தான். ஸோ அதில் வந்து கல்லை மட்டும் பெரிய பெரிய கல்லாக பாறைகளாக இருக்கும்ல, அந்த மாதிரியான இதை வந்து பிரேக் பண்ணி கல்லாக அடுக்கி வச்சுருவாங்க. ஸோ அது வந்து ஒரு இது அர்பனைட் கிராவல் பேக்ஸு. எப்படி நம்ம மண் வந்து பேக்கில் ஸ்டோர் பண்ணாங்களோ அதே மாதிரி கிராவலும் ஸ்டோர் பண்ணி அதுவும் அந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடலாம். அப்புறம் ஃப்ராஸ்ட் ப்ரொடெக்டட் ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷனில் வந்து எப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாமே தான் வரும். இதில் வந்து இன்னும் லிஸ்ட் பண்ணலாம், அடாபு, இந்த மாதிரி இன்னும் நிறைய போகும். பட் ஆனால் நம்ம வந்து இங்கே குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? சரி, நேச்சுரல் பில்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்னென்னா, பல விஷயங்கள், அதாவது சஸ்டைனபிலிட்டி தான் அது பேசும். ஆனால் இதுக்கு கீழே பல டெக்னாலஜிஸ் இருக்குது. இப்போ க்ரீன் பில்டிங் போனீங்கன்னா அது வந்து ஒரு தனி டெக்னாலஜி தான் அது ஆக்சுவலாக. அதுக்கு கீழே இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் வராது. பட் ஆனால் இங்கே இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் வரும். தேங்க்யூ.